ஆம்புலன்ஸை நீங்கள் தடுத்தீங்கன்னா, ஆம்புலன்ஸை போக விடாமல் மறைச்சிங்கன்னா 6 மாதம் ஜெயிலு, 10,000 ரூபா அபராதம்னு இருக்குது. ஆக நீங்கள் போய் ஆம்புலன்ஸ் வந்துட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி உங்களை உள்ள தள்ளிடுவான் 6 மாதம். அதனால் சட்டம் கடுமையாக இருக்குது. அதனால் நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா ஆம்புலன்ஸை நிறுத்தி கதவை திறந்து பாருங்கள், உள்ளுக்குள்ளே எவனுமே இருக்க மாட்டான். அதை வீடியோ எடுத்து அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆனால் பிரேமலதா ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. நம்ம விஜயகாந்தை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டால் அவர் ஃபோட்டோ நான் போட அனுமதி கொடுக்குறேன்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு, விஜயகாந்தை விட்டுட்டு எம்ஜிஆர் படத்தை போட்டார். இவங்க அப்பா தமிழ்நாடு சட்டசபையில் அரசியல் சட்டத்தை கொளுத்தினார். இந்த அம்மா சீனா ஏஜென்ட்டு, சீனா என்ன நமக்கு என்ன எதிரி நாடா அப்படின்னு சொன்னோம். இந்த குரூப்பே ஆர்டிக்கல் 370 வரும்போது ஸ்டாலின் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினார். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் அரசியல் செய்திகள் என்ன, அதை பற்றிய நமது அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, ஸ்டாலின் நடத்தும் ஆம்புலன்ஸ் அரசியல். அதாவது ஒவ்வொன்றும் புது புது அரசியலாக நடத்துவார். இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு முட்டாளை வச்சுக்கிட்டு அவன் தான் அந்த ஓடிபி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. ஓடிபிக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுனா இவங்களுக்கு மூளை கிடையாது. அந்த 300-400 கோடி அந்த இவரை வச்சுக்கிட்டு, சபரீசனை வச்சுக்கிட்டு, ஒரு கூட்டத்தை, ஒரு முட்டாள்கள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற மாதிரி அவன் தான் சொல்லி கொடுத்தான் அந்த ஓடிபின்னு. அது மாதிரி இப்போ அந்த முட்டாள் என்ன சொல்லியிருக்கான், பயங்கர கூட்டம் இருக்கான் இந்த எடப்பாடி போகிற இடம்லாம். பொதுவாக அரசியல்வாதிகள் பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஸ்டாலின் கேட்டிருக்கார் உளவுத்துறையிட்ட, எப்போ அந்த எடப்பாடிக்கு இவ்வளோ கூட்டம் வருதா, இது தானாக வருதா இல்லை நம்ம 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா கூட கூட்டம் வரமாட்டேங்குதுப்பா, இது என்ன இவ்வளோ கூட்டம் வருது, ரூபா கொடுத்து வருதா தானாக வருதான்னா, உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்களாம், சார் பாதி தானாக வருது, பாதி உங்களை பிடிக்காதவன்லாம் அங்கே போய் நிற்கிறான். உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத கூட்டம் தான் அங்கே அதிகம். எடப்பாடியை பிடிச்ச கூட்டம் கொஞ்சம் கம்மி, உங்களை பிடிக்காத கூட்டமெல்லாம் போயிடுறான், அதனால தான் உழவு கூட்டம் வருது அப்படின்னு ஒன்று. ஸ்டாலினுக்கு தூக்கமே வரல. என்னடா பண்ணலான்னு மருமகனை கூப்பிட்டு, எப்போ அந்த 400 கோடி பிடிச்சி வச்சுருக்கேன், அவன்கிட்ட ஏதாச்சும் ஐடியா கேளுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். அவன் சொல்லியிருக்கான், நிறைய கூட்டத்தை கலைக்கணும் அவ்வளோதானே, ஆம்புலன்ஸ் பாலிட்டிக்ஸ், ஆம்புலன்ஸ் அரசியல் நடத்துங்கன்ட்டான். ஆம்புலன்ஸ் அரசியல்னால் என்ன அப்படின்னு ஸ்டாலின் கேட்டிருக்காரு. அதாவது சார், கூட்டம் அதிகம் வந்தால் அது உள்ள ஆம்புலன்ஸை உள்ளே விட்டுருங்க, ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தால் வழி விட்டாகணும், வழி விடலைன்னா அது பிரச்சனை வந்துடும், அப்போ அந்த கூட்டம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் ஸ்டாலின் மாசு அவர் சுப்பிரமணி அவர் தானே இந்த இதுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் இதுக்கெல்லாம் அவர் தான் மந்திரி. அவரை கூப்பிட்டு, அப்பா ஒழுங்காக செய், ஆம்புலன்ஸை உள்ளே விடு எடப்பாடி மீட்டிங்கில் அப்படின்னு ஒன்று அவர் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டார். அடிக்காத, ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தம்பி கம்முன்று போங்க, இந்த நம்பரை குறிச்சு வச்சுங்க, நம்பர் குறிச்சுக்கீங்க, நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தம்பி எதுவும் பண்ணாதீங்க, வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆம்புலன்ஸ் நிறைய கூட்டம் நிற்கிது, கூட்டம் கூடி இருக்கு, நடுவில் உள்ளே போகிறான். எங்கெங்கே எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் போகுது. இவங்களுக்கு சந்தேகம், ஏதோ ஒரு இடத்துல வந்தால் பரவாயில்ல, 2 இடத்துல பரவாயில்ல, நம்ம கூட்டம் நடத்துகிற இடம் பூரா ஆம்புலன்ஸ் வர்றானே அப்படின்னு ஒன்று தான் சந்தேகம். எடப்பாடி உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கங்கிறாரு. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை தான் பிடிப்பாங்க, ஏன்னா சட்டம் அப்படி தான் சொல்லுது. அதனால் எடப்பாடி சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது இந்தியாவில், மோட்டார் வாகன சட்டம். அது என்ன சொல்லுதுன்னா, ஆம்புலன்ஸை நீங்கள் தடுத்தீங்கன்னா, ஆம்புலன்ஸை போக விடாமல் மறைச்சிங்கன்னா 6 மாதம் ஜெயிலு, 10,000 ரூபா அபராதம்னு இருக்குது. ஆக நீங்கள் போய் ஆம்புலன்ஸ் வந்துட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி உங்களை உள்ள தள்ளிடுவான் 6 மாதம். அதனால் சட்டம் கடுமையாக இருக்குது. அதனால் நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது.
ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா ஆம்புலன்ஸை நிறுத்தி கதவை திறந்து பாருங்கள், உள்ளுக்குள்ளே எவனுமே இருக்க மாட்டான். அதை வீடியோ எடுத்து அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லைன்னா சும்மா திமுக காரனா உள்ளே சும்மா படுக்க கூட வச்சுருப்பான் போலியை போத்திக்கிட்டு. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. வெறுமனே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கி உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போவே அந்த டிரைவரை தூண்டி விட்டாங்க. டிரைவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்னப்பா இது பாருங்கள், ஆம்புலன்ஸில் வந்தேன், என்னை வழிமறைச்சு என்னை அடிக்க வர்றாங்க, ஆம்புலன்ஸை விட மாட்டேங்கிறாங்க. இப்படியெல்லாம் நடத்துனீங்கன்னா எங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தமிழ்நாடு பூரா ஒரு சங்கம் இருக்குது, நாங்கள் உங்களை அதிமுகவுக்கு எதிராக போராடுவோம், அதிமுகவுக்கு எதிராக புகார் கொடுப்போம்ங்கிறான். ஏன்னா இந்த 400 கோடி கொடுத்தாரு ஸ்டாலின், அவன் சொல்லி கொடுத்துட்டான். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி, மோட்டார் வாகன சட்டம் படி ஆம்புலன்ஸை தடுத்தா 6 மாதம் ஜெயிலு, நீ எஃப்ஐஆர் போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அதனால் ஸ்டாலின் அவங்கள விட்டு, இந்த ஸ்டாலினுக்கெல்லாம் இந்த அளவுக்கு அறிவுலாம் கிடையாது, அந்த 400 கோடிக்காரன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் ஸ்டாலின் தூண்டி விட்டு இவங்க ஆம்புலன்ஸ் அரசியல் பாலிட்டிக்ஸை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்ன ஆம்புலன்ஸ் அரசியல்னால், இது கருணாநிதி பீரியட்லேருந்து வந்தது. இது கருணாநிதி இது இப்படி தான் பண்ணுவார், புதுசாக பண்ணுவார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் 1996 ஆட்சி விட்டு இறங்கிட்டார். உடனே அவர் கருணாநிதி வழக்கு போட்டு அவரை கைது பண்ணி நாங்கள் அந்த டைமில், அந்த கைது பண்ண டைமில் கோர்ட்டுக்கு போகணும்ல. அப்போ ஹைகோர்ட்டுக்கு ஜெயலலிதா வருவாங்க, செஷன் கோர்ட்டு அங்கே இருக்கும், சிறப்பு நீதிமன்றம் வருவாங்க. ஜெயலலிதா அவர்களால் படிக்கட்டுலாம் ஏற முடியாது. அப்போ அப்படி நிற்பாங்க பாருங்கள், லிஃப்ட்டுக்கு கரண்ட்டு கட்டாயம். யாராலையும் யோசிக்கக்கூட முடியாது. கருணாநிதி மாடல், திராவிட மாடலை விட கருணாநிதி மாடல் நின்றுடும். ஜெயலலிதா கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு நேரமாச்சு, படிக்கட்டில் ஏறணும், உடம்பு பெருசு, அவங்களுக்கு குண்டாக இருப்பாங்க, ஏற முடியாது. 2 பேரை பக்கத்தில் வச்சு அவங்க தோலை பிடிச்சிட்டு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறுவாங்க. ஏறி கோர்ட்டு உள்ளே போனோன்னா கரண்ட் வந்துடும். இது யார் இது பண்ண வேலை அப்படின்னுலாம் அது கருணாநிதி. ஆற்காடு வீராசாமி மின்சார அமைச்சராக வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற உளவுத்துறையால் ஜெயலலிதா போகும்போது கூடவே போங்க, ஜெயலலிதா படிக்கட்டு ஏறி லெஃப்ட்டுக்கிட்ட நிற்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க, வீராசாமி கட் பண்ணு அப்படின்னு இருக்காரு. இது பூரா திட்டமிட்டு நடக்கிற சதி செயல். ஆனால் ஒருத்தனுக்கும் தெரியாது, திராவிட மாடல் கருணாநிதி மாடல். அப்போ தான் ஜெயலலிதா அவர் இப்படிமா பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. அப்புறமா அவங்களுக்கு தான் புரிஞ்சது, நம்ம படிக்கட்டு ஏறணுங்கிறதுக்காகவே அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதே ஆம்புலன்ஸ் கதை மாதிரி. அதே மாதிரி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு போனால் ரூமுக்குள்ளே பெருசாலி வந்துடுச்சு. ஒன்றும் புரியல அவங்களுக்கு. அந்த இவனை கூப்பிட்டு கேட்டாங்க, எங்கே பெருசாலி வந்துடுச்சு? அதாம்மா நாங்களும் யோசிக்கிறோம், பெருசாலி இங்கே வந்ததே இல்லை, புதுசாக வருதுன்னு. கருணாநிதி இவ்வளோலாம் மோசமாக பண்ணுவாரா அப்படின்னு அவர் நினச்சார். அப்புறம் நைட்டு கொஞ்சம் மழை பெஞ்சது. இவங்க இருந்த ஜெயில் ரூமுக்குள்ளே ஜன்னல் வெளியே தண்ணி அடித்து அவங்க உடம்பூரா நனைஞ்சு போச்சு. அங்கே அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா அது தண்ணியெல்லாம் உள்ளே வந்துச்சு? இல்லைம்மா, கம்பி இது தான் போட்டிருந்தோம் பின்னல் ஜன்னலுக்கு, யாரோ அதை பிச்சு விட்டுருக்காங்கம்மா அப்படின்னாங்க. அப்போ பெருச்சாலி வந்தது, அந்த கம்பி பிஞ்சது, இதெல்லாம் இது என்னடா இது? அதுதான் கருணாநிதி மாடல். இப்போ இந்த ஆம்புலன்ஸ் மாடல் மாதிரி அப்போ கருணாநிதி வேறு மாடல் பண்ணுவார். இது மாதிரி பண்ணுவாங்க அவங்க. எம்ஜிஆர் இப்படி தான். அவர் படம் ரிலீஸ் ஆகும், பார்த்திங்கன்னா சைக்கிள் செயினோட ஒரு 40-50 பேர் உள்ளே வந்து அடிப்பான், அடிச்சுட்டு ஓடிடுவான். இது தானாக நடந்ததா இல்லை இது எம்ஜிஆர் புரிஞ்சுக்குவார், ஏன்னா கூட இருந்தவரில். இது கருணாநிதி அரசியல். செயினோடு வந்து அடிக்கிறான்னா அவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. எம்ஜிஆர் படம் ரிலீஸ்னால் எல்லா தியேட்டருக்கும் ஃபோன் போகும், படத்தை ரிலீஸ் பண்ணால் குண்டு வைப்பாம்மா, இல்லை உள்ளுக்குள்ளே ஆள் பூந்து அடிப்பான். தியேட்டருக்காரன் எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணி, சார் ஆளை வச்சு அடிக்கிறான் சார், இதெல்லாம் பண்ணுறான் சார், சைக்கிள் செயினை, உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணவே பயமாக இருக்குது அப்படின்னா. கருணாநிதி மாடல் அப்படி தான் அடிப்பார். உலகம் சுற்றுவாளிவன் வெளியில் வந்தது, நெகட்டிவே தீ வச்சு கொடுத்து சொல்லிட்டாரு. எம்ஜிஆருக்கு கருணாநிதி தான் பண்ணியிருப்பாருன்னா அவர் தான் பண்ணியிருக்காரு. படத்தை நெகட்டிவே தீ வச்சு கொடுக்கும். அரசியலில் இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனம் நிறையா பண்ணுவாங்க. அது இவர் என்ன சொல்கிறாரு, மா சுப்பிரமணி, இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனம்லாம் பண்ணாதீங்க. அவர் காட்டு மிராண்டித்தனம் பண்ணி அந்த சாரில் பாவம்
அந்த சாரில் மாட்டினவன் இவர் பேரை தான் சொல்கிறான். இவர் காட்டு மிராண்டித்தனம் அங்கே பண்ணிவிட்டு இங்கே வந்துக்கிட்டு ஆம்புலன்ஸை நிறுத்துறத காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக ஆம்புலன்ஸில் இவ்வளவு கதை, இவ்வளவு விஷயத்தை பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாமல் இருக்கார் ஸ்டாலின். அப்பா சொல்லி கொடுத்த வித்தைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாரு. அதில் இந்த ஆம்புலன்ஸ் அரசியலும் அந்த ஒரு வித்தையில் ஒரு வித்தை அப்படிங்கிறத எடப்பாடி புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். உங்கள் அரசியல், கருணாநிதி அரசியல், திராவிட அரசியல் இப்படி தான் இருக்கும். கெடுதலை பூரா வெளியில் தெரியாமல் செய்வோம். அதாவது நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுமா ஆனால் கெடுதல் நடந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சாதாரண விஷயம் அரசியலில், திராவிட மாடல் அரசியல். அதை புரிஞ்சுக்கங்க. நீங்களே போய் மாட்டாதீங்க. நீங்களே போய் ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுக்காதீங்க. அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி உங்கள் மேலே வழக்கு போடுவார் ஸ்டாலின். அப்படிங்கிறத ஸ்டாலின் ஆம்புலன்ஸ் அரசியலை பற்றி நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. நீங்கள்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு கேவலமாக இருக்குது, தமிழ்நாடு அரசியல் எந்த அளவுக்கு மோசமான ஆளுங்க. இவங்க பூரா இந்தியாவுக்கே சொல்லிக் கொடுக்குறான் அவன். இந்த கள்ள ஓட்டு பூரா இன்றைக்கி பீகார் நடக்குது, சொல்லிக் கொடுத்தவன் இவன். நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆரம்பித்தான். என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதை பூரா நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதி சொல்லிக் கொடுத்துறான். எந்த நல்ல விஷயமும் இவன்கிட்ட இருந்து போகாது. அநியாயம், அக்கிரமம், அயோக்கியத்தனம் எல்லா வேலையும் இங்கே இருக்கிற அரசியல்வாதி பண்ணுவாங்க. அதுலேயும் திராவிடம் எல்லாத்தையும் மிஞ்சிவிடும். கருணாநிதி தானே அதன் தலைவர். அதனால் ஆம்புலன்ஸ் அரசியல் கருணாநிதி சொல்லி கொடுத்த திராவிட அரசியலின் ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத எடப்பாடி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்தது, துணை ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. ஆளுங்கட்சி சார்பில் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்துகிறாங்க பிஜேபி. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ரொம்ப அமைதியானவர். அவரை பற்றி இதுவரை எதிரான கருத்துக்கள் எதுவும் வரல. எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவார். அதனால் எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனால் திமுககாரன் மட்டும் இருக்கிறான், ஸ்டாலின் மட்டும் எதிர்க்கிறார். என்னென்னா அவர் எதிர்த்து ஆள் நிறுத்தணும். எங்கள்கிட்ட சரியான ஆள் இருக்கார், யார் நம்ம திருச்சி சிவா இருக்கார் அப்படின்னு ராகுல் காந்திகிட்ட சொல்லிட்டார். ராகுல் காந்தி ஒரு ரொம்ப தோஸ்து. ஏற்கனவே இங்கே கார் ரேஸ் நடந்ததை அப்போ 2 பேரும் சேர்ந்து நம்ம சைக்கிள் ரேஸ் நடத்துவோம், நீங்களும் சைக்கிள் ஓட்டுங்க நானும் சைக்கிள் ஓட்டுங்கன்னு 2 பேருக்குள்ளே பேசிக்கிட்டான். 2 பேரும் ரொம்ப தோஸ்து. அதனால் நம்ம தோஸ்து சொல்கிறார் ஸ்டாலின், அவரும் திருச்சி சிவா தானே நிறுத்திடலாம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க கட்சிக்காரவங்கள்ட்ட கேட்டிருக்காரு, திருச்சி சிவான்னு சொல்கிறாங்களே, தமிழ்நாடு காங்கிரஸை கூப்பிட்டு கேட்டிருக்கேன், செல்வ பெருந்தகை தானே தலைவர், என்னப்பா திருச்சி சிவாவை நிறுத்தலாம். அவர் இந்த பக்கம் ஃபுல் ஜாலியாக அடிச்சுக்கிட்டு இருக்கார், அந்த பக்கம் சொல்லிட்டாரு, சார் மோசமான ஆள் சார், என்ன அப்படி சொல்கிற, ஸ்டாலின் போடணுங்கிறாரே அப்படிங்கிறாராம் இவர் ராகுல் காந்தி. சார் அவர் பொம்பளை கையால் அடி வாங்கின ஒரு சார்னு சொல்லியிருக்கார் செல்வ பெருந்தகை. என்ன இப்படி சொல்கிறேன்னு ஒன்று ஒரு வீடியோ நான் அனுப்பி வைக்கிறேன், அதை பாருங்கள் அப்படின்னு வீடியோ அனுப்பி வச்சுருக்காரு. பார்த்தோன்னே ராகுல் காந்திக்கு தலை சுற்றிடுச்சு. ஏன்னா அந்த வீடியோவில் அந்த அம்மா சசிகலா புஷ்பா சொல்கிறாங்க, 4 தடவை அடித்தேன் கன்னத்தில். எதால் அடித்தேன் அது அவங்க சொன்னது வேறு. அப்போ நீங்கள் அடித்தது உண்மையா மேடம்? 4 அரை வாங்கினாரு சார், அவர் செயின் எல்லாம் தோடிடுச்சு. 4 அரை வாங்கினாரு. என்ன மேடம்? சார் 4 அரை வாங்கினாரு சார், அவர் செயின் எல்லாம் தோடிடுச்சு. அப்படிங்களா மேடம்? அவங்க செல்பால் அடிச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் 4 தடவை அரைஞ்சேங்கிறாங்க கன்னத்தில். உடனே அந்த வீடியோவை பாருங்கள், அவங்க சொன்னது ராகுல் காந்திக்கு போன வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அப்போ அதில் 4 தடவை அடி வாங்கியிருக்காரு இவங்ககிட்ட, பெண் எம்பிட்ட. அப்புறம் இவரை போய் கேட்குறாங்க திருச்சி சிவாட்ட. திருச்சி சிவா சொல்லிருக்க 4 தடவை நான் 1 தடவை அரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை, பப்ளிக்கில் வச்சு உங்களை விமான நிலையத்தில் வச்சு 4 அரை கன்னத்தில் அரைஞ்சேன், அதில் உங்கள் செயின் பூஞ்சி போயிடுச்சு அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கடுமையாக தாக்குனது உண்மைதான் இல்லை சார்? இல்ல ஒரு அடி தான் சட்டையை பிடிச்சிட்டு இது பண்ணதான். நான் அதுக்கு மேல பதிலுக்கு பண்ணிட்டு தான் நம்ம அதான் சொல்றேன். நான் இங்கிட்டு வரேன், அவங்க அங்கிட்டு போறாங்க, திடீர்னு ஓடி வந்து. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. ராகுல் காந்தின்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஆமாம், அவங்க 4ங்கிறாங்க, ஒரு தடவை அடி வாங்கினேன்னு சொல்கிறாரு. எதுக்காக அறிஞ்சாங்கன்னு கேட்டிருக்காரு ராகுல் காந்தி. அது ஒன்றும் இல்லை சார், சிக்கன் பீஸு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இவர் மடியில் அந்த அம்மா பகுதியில் படுத்து அது அப்படியே இருந்தது. அந்த அம்மா இவரை நம்பி அப்படியே இருந்தாங்க.
இதுபோல் அப்படியே மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்து எல்லாத்துலேயும் போட்டு விட்டார். அதுதான் அந்த அம்மா வந்து அடித்தாங்கன்னு. அது ரொம்ப கேவலம். இந்தியா கூட்டணிக்கு பேரே கெட்டு போயினியா, வேணாயா திருச்சி சிவா அப்படின்னு சொல்லிட்டாராம். சொல்லிட்டு இப்போ போய் சுதர்சன ரெட்டி அப்படின்னு ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவிலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்து இவர் தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் தான் கேண்டிடேட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் இந்தியா. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இவருக்கு சட்டம்னு தெரியுமா, முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியாம். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு தானே சட்டமே தெரியல. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கெல்லாம் சட்டம் ட்ரைனிங் கொடுக்கணுமே. அவர் சட்டம் தெரிந்தவர்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தான் கவர்னரையே சொல்கிறான், காலக்கெடுன்னு நிர்ணயிக்கிறான். கவர்னருக்கே அரசியல் சட்டத்தில் தான் தூக்கி போட்டு இத்தனை நாளைக்குள்ளே முடிக்கணும். ஜனாதிபதி அவர் தான் அவங்களை நியமிக்கிறார். ஜனாதிபதி நீ இத்தனை மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு போட்டான். இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு கேஸில் கேட்டாங்க, என்ன வளர்றையா, எனக்கு ஏன் நீ காலக்கெடு நிர்ணயிக்கிற, அரசியல் சட்டப்படி நிர்ணயிக்க முடியாதுன்னு இப்போ 2 பேத்துக்கும் சண்டை நடக்குது. ஏன்னா சட்டம் சுத்தமாக தெரியல சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு. பொன்முடி வந்து மந்திரியாக்குங்கிறான்ல, அப்போ இவனுக்கு சட்டம் தெரிஞ்சவன் சொல்லுவானா. 1000 கோடி டாஸ்மாக்கு ஸ்டே கொடுக்குறான், அதெல்லாம் விசாரிக்காதடாங்கிறான். இது மாதிரி முட்டாள்தனம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. அவங்களுக்கு பூரா ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது இவர் சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி சட்டம் தெரிந்தவருங்கிறாரு ராகுல் காந்தி. எங்கே போகிறது சட்டம்? சரி, சட்டம் தெரிஞ்ச உடனே நிறுத்துறீங்கன்னு வைங்க, நீங்கள் நிறுத்தினா ஜெயிக்க முடியுமா? துணை ஜனாதிபதிக்கு யார் ஓட்டு போடணும் தெரியுமா? பார்லிமெண்ட்டு மேல் சபை கீழ் சபை 2 எம்பிக்களும் சேர்ந்து தான் ஓட்டு போடணும். மொத்தம் 2ஐயும் சேர்த்து 786 சீட் எம்பி, ராஜ்யசபா லோக்சபா 2. இதில் 394 இருந்தால் ஜெயிச்சிடலாம். ஆனால் பிஜேபிக்கு 422 இருக்குது. அப்போ பிஜேபி ஜெயிக்கிறது உறுதி இல்லை. அப்புறம் இதுக்கு சுதர்சன் ரெட்டியை கூட்டியாந்து நிறுத்துகிறான். அந்த இவங்க பூரா இந்தியா கூட்டணி மண்டையில் மூளை இல்லையா, என்னமோ நின்று ஜெயிச்சிட மாதிரி பண்ணி நிறுத்துகிறாங்க. அதனால் அவர் தோற்கிறது உறுதி. இதில் வந்துட்டு இவங்க என்னமோ பெரிய நின்று ஜெயிச்ச துணை ஜனாதிபதி ஆகிற மாதிரி சீன் போடுறாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, கனிமொழியை அறிக்கை விட்டுருக்காங்க, நாங்கள் வந்து ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க முடியாது அப்படின்னு. அவர் தமிழருங்கிறக்காக நாங்கள் எப்படி ஆதரிக்க முடியும்? அவர் பிஜேபியின் ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்டுங்கிற சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபிக்காக தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்கிறதுக்காக நாங்கள் ஆதரவு சொல்ல முடியுமா? ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஓங்கோல்காரவங்களை நிறுத்தியிருந்தால் பிஜேபி இதெல்லாம் இது பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுதர்சன ரெட்டிக்கு போட்டுருவாங்க, ஏன்னா ஒரு ஓங்கோல் அந்த இது. அதனால் இதுக்கு மட்டும் அவங்க சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்ங்கிறாங்க. சரி, சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்னா அன்றைக்கி அப்துல் கலாமை நிறுத்தினாங்களே வாஜ்பாய் இருக்கும்போது. அப்துல் கலாம் சயின்டிஸ்ட் இல்லை, விஞ்ஞானி இல்லை, அவர் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவரா? கனிமொழிகிட்ட தான் கேட்குறேன், உங்கள் அப்பா ஏமா அவரை ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னாங்க? அப்போ அவர் தமிழன் தானே. உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜாடாச்சு நீங்கள் சொல்ல கேட்கக்கூடிய ஒரு பொம்மை இருக்கணும், அப்போ தான் உங்கள் அப்பாவும் ஜெயலலிதா ஆதரிப்பாங்க. அன்னைக்கு ஜிகே மூவ் பண்ணார், பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்தது, கெடுத்தவர் யார்? கருணாநிதி. முடியாதுன்ட்டார். ஜிகே மூவ் பண்ணார், அசந்துட்டார். என்ன நம்ம ஒரு தமிழனுக்கு ஒரு இவர் கெடுக்கிறாருன்னா, அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சு, இவர் ஓங்கோல்காரு, நம்ம தமிழங்கிறதுனால ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். அதனால் எப்போவுமே உங்கள் ஓங்கோல் குரூப்பை தான் ஆதரிப்பாங்க. அன்றைக்கி சஞ்சீவ ரெட்டி, இன்றைக்கி சுதர்சன ரெட்டி, ஏன்னா எல்லாம் ஓங்கோல் குரூப்பு. ஆனால் கேட்டால் நான் சுத்த தமிழன் அப்படிம்பாங்க. இது ஆராசாவை நிறுத்தினா உடனே ஆதரவு கொடுப்பாங்க கனிமொழி. நீங்கள் சிபி ராதாகிருஷ்ணன் மற்ற எல்லாம் நிறுத்தினா அவங்க எப்படி ஆதரவு கொடுப்பாங்க? இதுக்கிடையில் போய் மந்திரியை தங்கம் தென்னரசு போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டியில் நிலுவைத் தொகை வராத பணம் இருக்கான், அது வராத பணத்துக்கு வந்து கோரிக்கை கொடுக்குறாரு, சீக்கிரம் கொடுங்க. தங்கம் தென்னரசு நம்ம நிதியமைச்சர், நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர், அவர் போய் கோரிக்கை மனு கொடுக்குறாருன்னா கரெக்டு. அதையும் கனிமொழியை கூட்டிகிட்டு கனிமொழி இவரும் போய் கொடுக்குறாங்க. கனிமொழிக்கு என்ன அதிகாரம்? கனிமொழி தூத்துக்குடி எம்பி. ஜிஎஸ்டியில் நிலுவைத்தொகை வரலன்னா நிதியமைச்சர் தானே கொடுக்கணும், இவங்களையும் கூட்டிகிட்டு போய் கொடுக்குறீங்க. இவங்க உள்ள காலை வாடுறதுல
திமுக காலையவே அவங்க வாரிக்கிட்டு இருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கை பொம்மையாக இருக்காங்க. என்னமோ அவர் தம்பி அண்ணங்காரர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமனை கூட்டிகிட்டு போகும்போது என் தங்கச்சியும் கூட்டிகிட்டு போமா, அதனால் அங்கே போய் நின்று கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க கனிமொழி என்ன சொல்கிறாங்க, இந்த இவங்களை ஏன் ஆதரிக்கக்கூடாதுன்னா, நாங்கள் அரசியல் சட்டத்தை மதிப்பவர்கள், இவங்க போனால் ஆர்எஸ்எஸ் அரசியல் சட்டத்தை மதிப்பவர்கள்னு சொல்கிறது தான் கேவலமான விஷயமா இருக்குது. இவங்க அப்பா தமிழ்நாடு சட்டசபையில் அரசியல் சட்டத்தை கொளுத்தினார். இந்த அம்மா சீனா ஏஜென்ட்டு, சீனா என்ன நமக்கு என்ன எதிரி நாடா அப்படின்னு சொன்னோம். இந்த குரூப்பே ஆர்டிக்கல் 370 வரும்போது ஸ்டாலின் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினார். இப்போ தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசினார் திருச்சி சிவா. நாட்டில் சுதந்திரம் கிடைக்கும் போது கருப்பு கொடி ஏற்றின தேச விரோத கூட்டம். இந்த அம்மா சொல்லுது, அரசியல் சட்டத்தை மதிப்பவர்களைத்தான் இவங்க ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதை ஆதரித்தாலும் என்ன, நீங்கள் பண்ண கவர்றது உறுதி. அவங்களுக்கு 422 சீட்டு இருக்குது. சும்மா யாரை நிறுத்தினா என்ன, போய் மண்ணை கவ போகிறீங்க. அதனால் துணை ஜனாதிபதி தேர்தலில் பாஜக நிறுத்தும் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நல்ல மனுஷன். அவர் எல்லோருடையும் நன்றாக பழகக்கூடியவர். அப்படியால் தான் அவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு அயோக்கியனாக இருந்தால் தானே பிடிக்கும். அதனால் அவர் ஜெயிப்பது உறுதி அப்படிங்கிறது, இவங்க இந்த நாடகங்கள் எதை போட்டாலும் அவர் ஜெயிப்பது உறுதி அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது நடிகர் விஜய் அடுத்த மாநாடு மதுரையில் நடத்துகிறார். முதல் மாநாடு அவர் கட்சி ஆரம்பித்தோடனே இங்கே நடத்தினார், நம்ம விழுப்புரம் பக்கத்தில் விக்கிரவாண்டியில். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தா இந்த ஈவே ராமசாமி கட் அவுட்டை பெருசாக வச்சுருந்தார். அப்போவே சாமி கும்பிட்றவன்லாம் முடிவு பண்ணிட்டான், இந்த ஆள் சாமி செருப்பால் அடிக்கிற குரூப் இந்த ஆளுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கிறிஸ்தவர்களே முடிவு பண்ணிட்டாங்க. இது விடவே இல்லை அவருக்கு என்னமோ ஈவே ராமசாமின்னா ரொம்ப பாசம். அவர் கட் அவுட்டையும் அண்ணாதுரை கட் அவுட்டையும் வச்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசினதுலாம் ஈவே ராமசாமின்னு ராமசாமியை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார் நிறையா கூட்டங்கள். எம்ஜிஆரை பற்றி கண்டுக்கவே இல்லை, எம்ஜிஆருக்கு கட் அவுட்டே வைக்கலை. சரி, ஒரு அதில் தான் ஒன்றிய அரசு அப்படின்னாரு மத்திய அரசாங்கத்தை. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க இது திமுகவோட ஏஜென்ட்டு அப்படின்னு. இப்போ நியூஸ் போயிடுச்சு, எல்லாம் காரி துப்புறோம் சார், நீங்கள் ஈவேரா படத்தை போட்டீங்க, காரி துப்புறோம் அப்படின்னு ஒன்று. இப்போ யாரோ சொன்ன ஒன்று, மதுரை மாநாட்டில் எம்ஜிஆருக்கும் ஈவேராவுக்கும், எம்ஜிஆருக்கும் அண்ணாதுரைக்கும் கட் அவுட். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய படம், வரலாறு திரும்புகிறது. என்ன வரலாறுன்னு சொல்லலாரு தெரியல. எம்ஜிஆர் வரலாறு ஒரு பண்ண போகிறாருங்கிற மாதிரி சொல்கிறாரான்னு தெரியல. வரலாறு திரும்புகிறதுன்னு நடுவில் விஜய், இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் அண்ணாதுரை படத்தை போட்டு இப்போ பெருசாக எம்ஜிஆர் கட் அவுட்டுக்கு வச்சுட்டார். போன தடவை எம்ஜிஆர் நினைவு நாள் வந்தது டிசம்பர் 24 ஏதாச்சும் அஞ்சலி செலுத்துவார்னு பார்த்தோம். ஈவேரா அதுக்கு மாலை போட்டார், மலர் தூவினார். எம்ஜிஆர் நினைவு நாளாக கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ஈவே ராமசாமி இதை பற்றி பேசணுன்னா எல்லாம் செருப்பால் அடி வாங்கின கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ மாறி ராமசாமி பேரை தூக்கிட்டு எம்ஜி ராமச்சந்திரன் இப்போ ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சுருக்காரு. யாரோ உருப்படியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஃபோட்டோவை போட்டால் வச்சா அதிமுகவில் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. ஈவே ராமசாமி போட்டால் எவன் போடுவான்? திகால ஒரு பயம் இல்லை, ஊருக்கு 10 பேர் கூட இல்லை. அதனால் சரியான பாதைக்கு திரும்பி இருக்கிறார். ஆனால் பிரேமலதா ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. நம்ம விஜயகாந்தை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டால் அவர் ஃபோட்டோ நீங்கள் நான் போட அனுமதி கொடுக்குறேன்னாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், விஜயகாந்தை விட்டுட்டு எம்ஜிஆர் படத்தை போட்டார். அதனால் பிரேமலதா கோபத்தில் இருக்காங்க. நம்ம கணவரை குருவாக ஏற்றுக்கலையே விஜய் அப்படின்னு சொல்லி அவங்க கோபமாக இருக்காங்க. அதனால் எப்படியோ விஜய் அப்பப்போ மாறிக்கிறார், நிறம் மாறுகிறார். இப்போ சரியான நிறத்துக்குத்தான் மாறி இருக்கிறார். அதிமுக தொண்டர்களின் ஓட்டு கொஞ்சம் ஓட்டு உங்களுக்கு விழுக வாய்ப்பு இருக்குது. ராமசாமியை விட்டுருங்க, எம்ஜி ராமச்சந்திரனை நம்ம குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத விஜய்க்கு நம்ம கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இன்றைக்கி உலக புகைப்பட தினம். புகைப்படம்னா கேமரா, புகைப்பட தினம் இன்றைக்கி உலகத்தில். அப்போ யாருக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும்? யாரோட தினம்? இந்த கேமரா வச்சு வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு தான் அது புகைப்பட தினம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாம் இது எடுக்கணும்னா, ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்மெல்லாம் ஸ்டூடியோவுக்கு போவோம். அங்கே ஒரு ஆள் கேமரா வச்சுட்டு இருப்பார். அவர் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு 20 ரூபா 30 ரூபாம்பார்.
நம்ம அங்கே போய் தான் ஃபோட்டோ எடுப்போம். இப்போ காலச்சுழற்சியில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கேமராமேன் ஆகிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க. எதை எடுத்தாலும் அவங்களே ஒரு ஃபோட்டோ, அப்படியே ஒரு செல்ஃபி, எல்லாத்துக்குமே கேமரா தெரியும். அப்போ நம்ம எல்லாருமே கேமராமேன்னு அர்த்தம் இல்லை. இந்த புகைப்பட தினத்தில் நம்ம எல்லாம் கொண்டாட முடியாது. காரணம், நம்ம ஏதோ ஒரு பேருக்காக எடுக்கிறோம். ஆனால் கேமராவை வச்சு, கேமரா நுணுக்கம் தெரிஞ்சு அதை ஃபோட்டோவாக எடுத்து அதை தொழிலாக வச்சுருக்காங்க பாருங்கள். இல்லை அது இப்போ ஃப்ரீலான்சர்னு சில பேர் இருக்காங்க, சும்மா போகிற இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்து இருப்பாங்க. அவங்கெல்லாம் பக்கா கேமரா வச்சு தொழில்நுட்பத்தோடு எடுப்பாங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி புகைப்பட தினம். நம்ம கேமராவை தொடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இந்த ஆங்கில முறை சொல்லியிருக்காங்கல்ல, இந்து, அதை சேர்ந்த இந்து என்றாம் இன்றைக்கி புகைப்பட தினம்னா இவர் என்னமோ பெரிய கேமராவில் எக்ஸ்பர்ட் மாதிரி ஸ்டாலினை போய் பார்க்குறேன். ஸ்டாலினை போய் பார்த்த உடனே ஸ்டாலின் முழிக்கிறார். இவர் ஏண்டா வராது, இவர் பத்திரிகையாளராக, இன்றைக்கி புகைப்பட தினமாச்சு. சரிண்ணா, அப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாரு ஸ்டாலின், இவங்களெல்லாம் நிற்க வச்சு அவர் ஃபோட்டோ எடுக்கிறார். அவரும் கேமராமேனாக மாறிட்டார் ஸ்டாலின். அதுவும் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கா பரவாயில்ல, அப்படி குனிகிறாரு, அப்படி சாஞ்சி எடுக்கிறாரு. கேமராமேனே தோற்று போய். அப்பாக்காரரு இந்த மாதிரி எடுக்கிறார். பையன் அவரும் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறாரு. புகைப்பட தினம் என்று எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அப்பாவும் பையனும் முதல்வரும் துணை முதல்வர் வேலையை விட்டுட்டு 2 பேரும் கேமராமேனும் ஆகி பயங்கரமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாலின் எப்படி போஸ்டில் எடுக்கிறார். உதயநிதி ஃபோட்டோவை பாருங்கள், கேமரா வச்சுட்டு எப்படி போஸ்ட் கொடுக்குறாரு. அதனால் இப்போ சமீபத்தில் இந்த கூலி படம் வந்தது, அது முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இந்த லோகேஷ் கனகராஜ் சிவர்கிட்ட போய் கமலஹாசன்ட்ட, சார் 2 ஹீரோ கதை இருக்குது, நீங்களும் ரஜினிகாந்தும் பண்ணுறீங்களா அப்படின்னு கதையை கேட்டு 2 பேத்துக்கும் பிடிச்சி போச்சான். அதனால் அடுத்து லோகேஷ் கனகராஜ் வந்து 2 பேரையும் வச்சு படம் எடுக்க போகிறார். அதுக்கு இப்போ போகிற போக்க பார்த்தா ரெஜெண்ட் தான் எடுக்கும் அந்த படத்தை. அதனால் ஸ்டாலினும் உதயநிதியும் கேமராமேனாக போனாலும் போயிடுவாங்க. லோகேஷ் கனகராஜ் இதில் படத்தில் வர்ற கேமராலாம் பயங்கரமாக 2 பேரும் கேமராவில் பூந்து வளரும். அதனால் ஒருவேளை அடுத்த படத்தில் நமது முதல்வரும் துணை முதல்வரும் லோகேஷ் கனகராஜனின் அடுத்த படத்தில் கேமராமேனாக சேர்ந்து பணி செய்வார்கள் அப்படின்னு வந்துருமோங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருது. அதனால தான் ஏன் இப்படி கேவலப்படுத்துகிறீங்க புகைப்பட தினத்தை? அவன் கேமராமேனு தான் அதை எடுக்கணும். ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் நின்றுக்கிட்டு போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்படி அவங்களால கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லையா? அப்போ அவங்க பையனுக்கும் புத்தியே கிடையாதா அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, தேர்தல் ஆணையம் ஒரு அறிவு போட்டாங்க. என்னென்னா, பீகாரில் கண்டுபிடிச்சிட்டோம் மோசடியெல்லாம், அதெல்லாம் நீக்கிட்டோம், அடுத்து ஒரிசாவுக்கு போக போகிறோன்ட்டாங்க. ஒரிசாவில் இப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்சது, சட்டசபை தேர்தல். அவர் தோற்று போயிட்டார், நவீன் பட்நாயக். எம்பி எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஏன் ஒரிசாவை போய் நோண்டுறீங்கன்னுங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தில் கேட்குறேன். நீங்கள் தோட்ட வேண்டிய இடம் தமிழ்நாடாச்சு, அதுதானே 2026 வருது. உங்கள் 10 பீகாரியா இங்கே தமிழ்நாடு அத்தனை அயோக்கியத்தனமும் இங்கே பண்ணி வச்சுருக்காங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் தமிழ்நாடுனாலே பிஜேபி கவர்மெண்ட்டும் பயப்படுறாங்க, இந்த இவங்க தேர்தல் கமிஷனும் பயப்படுறாங்க, கிட்டக்கே வர மாட்டேங்க. பீகாரை விட்டுட்டு தமிழ்நாடுக்கு வர்றதுக்கு பதிலாக பீகாரை விட்டுட்டு ஒரிசாவுக்கு போயிட்டாங்க. நாங்கள் ஒரிசாவில் போய் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கிடையில் யோகியர் மாதிரி இந்த உத்தமர், இந்த ராகுல் காந்தி இதை பெரிய பிரச்சனையாக்கி பீகாரில் அத்தனை அயோக்கியத்தனம் பண்ணது உங்கள் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியை சேர்ந்த ஆளுங்கய்யா. இந்த ஓட்டு வந்து போலி ஓட்டெல்லாம் கொண்டு வந்தது லல்லு பிரசாத் யாதவ் கட்சியில் இருக்கிறவன் தான் அதை பண்ணியிருக்கான். அது புரியலை இந்த பிளே பாய் ராகுல் காந்திக்கு.
என்னமோ யோகியல் மாதிரி உங்கள் இந்தியா கூட்டணி யோகியல் மாதிரி பீகார்னுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மகாராஷ்டிராலையும் ஃப்ராடு பண்ணிட்டாங்க. ஃப்ராடு பண்ணவன் யார்? மகாராஷ்டிராவில் அதிக சீட்டு ஜெயிச்சவன் யார்? இந்தியா கூட்டணி. அப்போ ஃப்ராட் பண்ணது நீ தான். பீகார்லேயும் நீங்கள் சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க, அங்கே ஃப்ராடு பண்ணது நீங்கள் தான். கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்தது யார்? காங்கிரஸ். ஃப்ராடு பண்ணவன் யார்? இது உன் கூட்டணி தான். தமிழ்நாடு 40க்கு 40 எப்படி வந்தாங்க? சட்டசபையில் 126 சீட்டு தானே ஜெயிச்சார் ஸ்டாலின். எப்படி 40க்கு 40 வாங்கினார்? எல்லாம் கள்ள ஓட்டு. தேர்தல் இதில் வந்துக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் அத்தனை ஃப்ராடையும் பண்ணிட்டு வாங்கினா அதை பேசுகிறதுக்கு துப்பில்லை ராகுல் காந்திக்கு. ஆனால் தேர்தல் கமிஷன் பாருங்கள், அவனும் ஒரிசாவுக்கு போகிறான், தமிழ்நாடுக்கு வர மாட்டேங்கிறான். அதனால் 2026 தமிழ்நாடை காப்பாற்றுறது மத்திய பாஜக கட்சிகிட்டையும் தேர்தல் ஆணையர்களையும் தான் இருக்குது. இங்கே வந்து தோண்டுங்கள், புதையல் பெரிய பெரிய புதையலாக வரும். பாதி ஓட்டு போகஸ் ஓட்டு வச்சுருப்பான், பாதி ஓட்டு இது போலி ஓட்டு, பாதி பேருக்கு ஓட்டு இதிலேயே பட்டியலே பேர் இல்லை. இதெல்லாம் சரி பண்ணி தமிழ்நாடை காப்பாற்றுங்க அப்படிங்கிறத தான் தேர்தல் ஆணையத்துக்கும் மோடிக்கும் கேட்டுக்கிறேன். தமிழ்நாடுனாலே பயப்படாதீங்க, இங்கே இருக்கும் மக்களை காப்பாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆயுள் முழுவதும் கள்ள ஓட்டு வந்துக்கிட்டு போகஸ் ஓட்டிங் வச்சு ஜெயிச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் ஆட்சிக்கு வந்த முதல்வர் துணை முதல்வர்னு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அநியாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். பீகார்லேயும் ஒரிசாலையும் போய் தோண்டிக்கிட்டு இருக்காதீங்க. தோண்ட வேண்டிய இடம் தமிழ்நாடு அப்படிங்கிறத தேர்தல் கமிஷனுக்கு நாங்கள் கோரிக்கையாக விடுக்க விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.